கயல், ஏன் லேட்டு? இல்ல கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் அதான். சரி சரி. ஏய் சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு யூனிஃபார்ம் மாத்திட்டு வா. ஏய் ஏய் கயல், ஒரு நிமிஷம் நில்லு. ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, வழக்கம் போலதான். அப்ப என்னமோ பிரச்சனை இருக்கு, சொல்லி என்னாச்சு? அப்புறம் சொல்லவா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. சரி நீ போ. கயல், டாக்டர், நீங்க உங்க ஃபேமிலியோட கமிட்மெண்ட்ஸை பேலன்ஸ் பண்ண முடியல, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ஜாப் இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா டாக்டர். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வீட்ல வயசான ஒரு அம்மா முடியாம இருக்காங்க போல. அவங்கள ஈவினிங் 6:30 to 8 கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்கணும். யாராவது இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் உங்களை பத்தி சொன்னேன், அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்லம்மா. அவங்களுடைய அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு அனுப்புறேன், பாத்துக்கங்க. தேங்க்ஸ் டாக்டர். ஹலோ. ஹலோ சார். ஏய் கயல், ஒரு நிமிஷம் நில்லு. அவர்கிட்ட வேலை கேட்டிருந்தியா? எதுக்கு இதெல்லாம்? ஏற்கனவே நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஓவர் டைம் நைட் ஷிஃப்ட்னு பாத்துட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது எப்படி இங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு அங்கேயும் போய் வேலை பார்க்க முடியும்? முடியணும். அந்த நிலைமையில தான் நான் இப்ப இருக்கேன். என்ன கயல், ஏற்கனவே கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே டியூட்டி பாக்குறேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்ட. டியூட்டி ஹவர்ஸ் போக எழில் கூட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ற டைமே ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கும்போது இப்ப புதுசா இன்னொரு வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. வேற வழி இல்ல. நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில 24 மணி நேரமும் வேலை பார்க்கறதுக்கு கூட தயாரா இருக்கேன். அந்த அளவுக்கு என்னதான் ஆச்சு? உனக்கே தெரியும்ல, அன்புஷாலினி கல்யாணம் பண்ணதுனால குடும்பத்துல வேதவள்ளி அத்தையும் விக்னேஷும் நடக்க வேண்டிய வளகாப்பை நிறுத்திட்டாங்க. அவங்க வளகாப்பை நிறுத்திட்டாங்கிறதுக்காக நாமளும் அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அதான் வர வெள்ளிக்கிழமை தேவிக்கு கோவில்ல வச்சு சின்னதா வளகாப்பு பண்ணலான் இருக்கும். அது போக இன்னும் நிறைய செலவு இருக்கும்ல. எழிலுக்கு நல்ல ஜாப் செட் ஆகுற வரைக்கும் நான் ரொம்ப தீவிரமா உழைச்சா மட்டும்தான் கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். அதுக்காக தான் இதெல்லாம். உனக்கு மட்டும் ஏண்டி இப்படி எல்லாம் ஆகுது? உனக்கு வர கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு சந்தேகமே வருது. எப்படி எல்லாம் ஒருத்தர் வச்சு செய்யறாரு பாரு, பாவி. ஏய், ஏண்டி கடவுளை திட்டிட்டு இருக்க? என்ன எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குதா என்ன? எத்தனையோ பேர் நம்ம நாட்டுல இந்த பிரச்சனையோட இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. ஜெயிச்சு வந்துதான் ஆகணும். என்னமோ எப்படிதான் இதெல்லாம் சமாளிக்கிறியோ தெரியல. கயல் சிஸ்டர், ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சி அட்மிட் ஆயிருக்காங்க. கையில பலமா அடிபட்டு ரத்தம் கொட்டிட்டே இருக்கு. கொஞ்சம் நீங்க போய் பாருங்க. சரி சரி, நான் இதை கொடுத்துட்டு வரேன். நீ போ. கயல் கயல் நில்லு கயல். நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு கயல். உன்னை நான் இல்ல, அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டேன். ஐயோ, அப்படி சொல்லாத கயல். நான் அப்படிதான் இருந்தேன், ஆனா இப்ப அப்படி இல்லை. எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், தெளிவாகவும் ஆயிட்டேன். நான் உங்க 2 பேரோட காதலையும் உடைச்சு காலி பண்ணிட்டு என் காதலை நிறைவேற்றிக்க நினைச்சது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏய், நீ என்ன விளக்கம் கொடுத்தாலும் சரி, என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது. அன்னைக்கு வாங்கின அரை பத்தாதுன்னு மறுபடியும் இங்க பேசலான்னு வந்திருக்கியா? ஏய், நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது. உன்கிட்ட பேசுறது மட்டும் இல்ல, உன்னை ஏறெடுத்து பாக்குறது கூட பெரிய பாவம்னு நினைக்கிறேன் நான். யோ சித்தப்பா, என்னையா சித்தப்பா நீ அப்படியே மரம் மாதிரி நிக்கிற? எடுத்து சொல்லையா. அம்மா கையில் சரவணவேலு எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாமா. அவன் பண்ணது நியாயப்படுத்த முடியாத தப்புதாம்மா. ஆனா அன்னைக்கு நீ அவனை அடிச்சு அவன் பண்ணது தப்பு, உன் மனசுல எழில்தான் இருக்கான்னு தீர்க்கமா சொன்னதுக்கு அப்புறம் அவனும் மனசு மாறிட்டாமா. இப்ப எல்லாத்தையும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். இனிமே அவன் உன்னை காதலிக்கிறன்னு சொல்லவே மாட்டான். சொல்றது இல்ல, மனசால கூட நினைக்கவே மாட்டான். உன்னை அவன் ஒரு தோழியா மட்டும்தாம்மா பாப்பான். தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருமா. அது அந்த காயம் கூட அவனா ஏற்படுத்திக்கிட்டதாம்மா. அவன் பண்ண தப்புக்கு அவனே தண்டனை கொடுத்துக்கிட்ட மாதிரி உனக்கு தப்பு பண்ணிட்டேன், உன் நட்புக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு குற்ற உணர்ச்சி தாங்காம ஆதங்கத்துல
ஆட்டோ கண்ணாடியை உடைச்சிட்டாம்மா. அதுல கை கிழிஞ்சு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஆமா கயல், நீ மன்னிச்சிரு கயல்.